எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்துவிஜய். பிக்சலிசமோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். டைம் 11:44. இந்த வீடியோவை நீங்கள் சாட்டர்டே 18th அக்டோபர் பார்க்க போகிறீங்க. இப்போ 17th அக்டோபர் 11:44 PM வேலையை முடிச்சுட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். ஒரு சின்ன வீடியோ தாங்க, பெரிய வீடியோலாம் இல்லை. ஸோ ஆப்பிள் சைலண்ட்டாக 2 ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 2 ப்ராடக்ட் பற்றி பேசலாம் அப்படின்னு வந்தேன். ஒன்றும் இல்லை, மேக்புக் அண்ட் ஐபேட். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், டீட்டெயில்டாக வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆப்பிள் வெனஸ்டே நைட்டு, வெனஸ்டே நைட், அதாவது 15th நைட்டு சைலண்ட்டாக 2 ப்ராடக்ட்ஸ் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கூட இல்லை, ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா மேக்புக் ப்ரோ M5 அண்ட் ஐபேட் ப்ரோ M5. ஸோ ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு 3 ஜென்ரேஷன்ஸாகவே பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கு ஒன்ஸ் அந்த M சிப் செட்டை மஸ்ட்டாக அப்கிரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2023ல் M3 வந்தது, 2024ல் M4 வந்தது, இப்போ 2025 அக்டோபர் வந்துச்சு M5. ஸோ இந்த M5 சிப் செட் பற்றி பேசணும்னு பார்த்தோம்னா, டிப்பிக்கலாக நமக்கு M சீரீஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க, ஒரு 20 to 30% பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் நமக்கு இருக்க போகுது. அண்ட் நம்ம இது ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் M5 ஃபேமிலி சிப்ஸ் வரல, ஜஸ்ட் அந்த ஸ்டார்டிங் M5 மட்டும்தான் விட்டுருக்காங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் 2 ஜென்ரேஷன்ஸாக பார்த்தீங்கன்னா அந்த M3 ஆர் M4 விட்டுறாங்கன்னா M3 Pro, M4 Pro, M3 Max, M4 Max எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த ஃபேமிலியாக தான் விட்டுறாங்க. இதில் நமக்கு M5 மட்டும் விட்டுருக்காங்க, என்னன்னு தெரியல. அண்ட் இதுவும் நமக்கு மேக்புக் ப்ரோ அண்ட் ஐபேட் ப்ரோக்கு மட்டும்தான் விட்டுருக்குறாங்க. மேக்புக் ஏர்க்கெல்லாம் வரல. ஏன்னா ஏர்க்கு இந்த வருஷம் ஐ திங்க் ஃபெப்ரவரி மார்ச்சில் தான் ரீஃப்ரெஷ் பண்ணாங்க M4ல். ஸோ ஆப்வியஸ்லி விடலை. பட் அந்த ஃபேமிலி ரேஞ்ச் ஆஃப் சிப்ஸ் விடலைங்கிறது கொஞ்சம் லைக் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூவாக இருந்தது. அண்ட் இந்த வீடியோவில் வேறு என்ன சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, இதோட ப்ரைஸிங் பற்றி வேறு டிஸ்கஸ் பண்ணலாங்க. வேறு எதுவும் இல்லை, ரொம்ப ஒரு சின்ன வீடியோ. ஆக்சுவலி அந்த 20 to 30% பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெமரி பேண்ட்வித் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க சிப்செட்குள்ளேயே. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டர் லைக் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். மெமரி பேண்ட்வித் இருக்கிறதுனால, லைக் இம்ப்ரூவ் பண்ணதுனால இன்னும் நமக்கு சிஸ்டம்குள்ளேயே கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் பெட்டராக இருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் மூவ் என்னன்னா, ஆப்பிள் M5 மேக்புக் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா Wi-Fi 6E ப்ளூடூத் 5.3 அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. ஐபேட் ப்ரோவில் லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது Wi-Fi 7 அண்ட் ப்ளூடூத் 6. ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மேபி அந்த ஃபீச்சர்ஸ்லாம் அந்த 16 inch மேக்புக்ஸ்க்கு கொண்டு வர போகிறாங்களா, அதாவது ப்ரோ அண்ட் மேக்ஸ் சிப் செட் உள்ளதுக்கு, அப்படிங்கிற மாதிரி தெரில, யோசிக்கிறேன். லைக் இது என்னோட ஒரு சின்ன ஒரு லைக் தாட், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கும்போது சேம் லாஸ்ட் இயர் ப்ரைஸிங் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இது ஐபேட் ப்ரோ 1 lakh அண்ட் மேக்புக் ப்ரோ 1,70,000. ஸோ வெளியில் பஸ்ஸிங் சவுண்ட் கேட்குற மாதிரி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மழை பெய்யுது கோயம்புத்தூரில். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, மழை பெய்யுதா என்னங்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய ஊரில் மழை பெஞ்சிட்ருக்குது. ஸோ யா நைஸ். ஏன்னா ரொம்ப ஒரு ஹாட்டான பீரியட், ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா மழை, நல்லா சில்லாக, நல்லா கோசியாக ரூமில் அப்படியே போர்வை போத்திட்டு நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறதுங்கிறது ஒரு நல்ல ஃபீலிங் தானே. ஓகே, நம்ம பேக் டு கான்டென்ட் வரலாம். ஸோ ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா அதே ப்ரைஸிங் தாங்க, ப்ரைஸிங் எதுவும் கம்மி பண்ணலை, அது வரைக்கும் ஓகே தான். பட் உங்களுக்கு அந்த மேக்புக் ப்ரோ கூட ஓகே தான். பட் எனக்கு ஐபேட் ப்ரோ அதே ப்ரைஸிங்கும் போது லைக் லிட்ரலி 1 lakh கொடுத்து ஒரு ஐபேட். அண்ட் அதோட டாப் ஸ்பெக் நான் பார்த்தேன். ஆக்சுவலி என்னென்னா, உங்களுக்கு 2,60,000 Wi-Fi அண்ட் செல்லுலார் 2 TB வித் நானோ டெக்ஸ்சர்டு கோட்டிங். ஸோ இதெல்லாம் 2,60,000 அட்டேங்கப்பா. ஸோ ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு டிவைஸ். பட்
அது வந்து ரொம்ப ஒரு கம்மியான ஆளுங்களுக்கு தாங்க. ஆக்சுவலி ஐபேட் ப்ரோவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கண்டிப்பாக அவ்வளோ தேவைப்படாது. நமக்கு அதுக்கு ஐபேட் ஏர் M3 உங்களுக்கு கண்டிப்பாக சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் அவங்க வந்து அந்த ப்ரோக்கும் ஏர்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி லைக் ரொம்ப பிரித்து காட்டுறாங்க. இல்லைன்னா அந்த ஐபேட் ப்ரோவோட சேல்ஸ் போயிடும் அப்படிங்கிறனால அந்த ஒரு ஜென்ரேஷனல் கேப் பர்ஃபார்மன்ஸில் வைக்கிற மாதிரி தெரியுது ஆப்பிள். ஓகே. அண்ட் ஓகே, நம்ம ப்ரைஸிங் இதெல்லாம் பற்றி பேசியாச்சு. வேற என்ன இந்த வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதை அப்கிரேட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்ததுன்னா, எந்த ஐபேடில் நீங்கள் இருந்தாலும், எந்த மேக்புக்கில் இருந்தாலும், M சீரிஸ் சிப்செட்டில் இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஐபேட் ப்ரோ M1 M2 அப்படின்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அவ்வளோ லிமிட்ஸ் ரீச் பண்ண போகிறதில்ல. இல்லை நான் ரொம்ப இன்டென்சிவாக யூஸ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக M5 பார்க்கலாம். அதே மாதிரி தான் மேக்ஸ்க்கும். மேக்புக் ப்ரோவில் வந்து நீங்கள் M2 இல்லைன்னா M3ல இருந்தீங்கன்னா, ஐ மீன் M3ல இருந்தால் கண்டிப்பாக அப்கிரேட் பண்ண தேவையில்ல. M2ல இருந்தால் யோசிக்கலாம். M1ல இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு உங்கள் மிஷின் ஃபைனாக ஒர்க் ஆகுதுன்னா நோ ப்ராப்ளம், கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ண பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் அந்த சாஃப்ட்வேர் சைக்கிளும் முடிகிற மாதிரி இருக்கும். அதனால் பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்டெல் சிப்ஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரொம்ப பெரிய அப்கிரேடாக இருக்கும். ஏன்னா இன்டெல் சிப்ஸ்லேருந்து M1க்கே நல்ல ஒரு அப்கிரேட் இருந்தது. இது வந்து 5 ஜென்ரேஷனோட டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது ரொம்ப பெரிய அப்கிரேடாக இருக்கும். ஸோ இன்டெல் சிப்ஸ்லேருந்து வர்றீங்கன்னா தாராளமாக பெரிய அப்கிரேட். பட் உங்களுக்கு அந்த லைக் உங்களுக்கு அந்த M சீரீஸ்லேருந்தே அப்கிரேட் பண்ணுறீங்கும் போது M3ல இருந்தெல்லாம் வர்றீங்கன்னா இன்னொரு 3-4 ஜென்ரேஷன் நீங்கள் வெயிட் பண்ணியே வாங்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இந்த சின்ன வீடியோக்கு என்ன நினைக்கிறீங்க? வீடியோ ஒரு 6 நிமிஷம் எடுத்திருப்பேன். ரொம்ப சின்ன வீடியோ இல்லை, ஓரளவுக்கு சின்ன வீடியோ. ஏன்னா நான் கொஞ்சம் லைக் நிறையா பேசுவேன். அதனால இந்த வீடியோ பற்றி நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக். மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.